ரஜினி, என்ன காரணம்? ஸ்ட்ரைட்டாகவே ஒரே கொஸ்டின். இந்தியா கூட்டணியிலே கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, ஆனால் ஏன் திமுக திட்டவட்டமாக நிராகரிச்சிருக்காங்க? சார், முதல்ல 2023 ஜூலை 17 அன்று இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் பெங்களூரில் வந்து வி யுனைடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கூட வி யுனைடெட் மீட் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வந்து 26 கட்சிகளை ஒருங்கிணைத்து அன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணோம். 2024 மதவாத சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு எதிர்த்து எல்லாரும் ஓரணியில் திரண்டு பாஜகவை எதிர்த்து ஆட்சி கட்டல் அமர்த்தணும். முதல்ல அன்னைக்கும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர் என்று சொன்னவர் திமுக தலைவர் தான். இப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சியை வந்து எல்லா வகையிலும் இந்த இந்தியா கூட்டணி உருவாகுவதற்கே முக்கிய காரணம் திமுக தான். அன்றைய காலகட்டத்தில் இது எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். ஏன்னா எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இப்பவும் அதே புள்ளியில் தானே திமுக இருக்கு. இந்தியா கூட்டணி அதே புள்ளியில் தான் இருக்கு. அது எங்க மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு விஷயம், காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் இருக்கும் அங்க திமுக இருக்காது. துரோகிகளை திமுக மன்னிக்காது. அதே சமயம் காங்கிரஸ் கூட அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக ஏதாவது போராட்டங்களை முன்னெடுத்தால் காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் அந்த போராட்டங்களை திமுக பங்கேற்கும். இப்ப நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன், ஒருவேளை இடதுசாரி இயக்கங்கள் ஒரு போராட்டம் முன்னெடுக்கிறாங்க, அதுல உட்காந்துக்குவீங்க? உட்காந்துப்பீங்க இல்ல, கலந்துக்குவீங்கன்னு கேட்கிறேன். ஆமா, அது வந்து ஒரு நாட்டினுடைய பிரச்சனையை முன்வைக்கக்கூடியதாக இருந்தால் திமுக நிச்சயமாக பங்கேற்கும். காங்கிரஸ் கட்சியை ஏன் நீங்க வந்து இவ்வளவு வந்து எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொன்னா, சார், பாஜக அதிமுக எதிரிகள் கூட எதிரில் இருந்து தான் வந்து நம்ம கூட சண்டை போடுவாங்க. துரோகிங்க கூடவே இருந்துட்டாங்க. ஓவர் நைட்ல பார்த்தா ஆளை காணும். எங்கடானா பனையூர் போயிட்டாங்க. ஒன்னே ஒண்ணு, பதவி ஆசை. வெற்றி பெற்றவங்க திமுக தயவால வெற்றி பெற்றவங்க. இன்னைக்கும் சொல்றோம், 28 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி அந்த 28 தொகுதி தேர்தலுக்கு முன்பாக விட்டு கொடுத்து போயிருந்தால் அந்த தொகுதிகளில் நிச்சயமாக திமுக வெற்றி பெற்றிருக்கும். காங்கிரஸ் கட்சி கை சின்னன்றதுனால தான் அங்கே தோல்வி அடையக்கூடிய சிச்சுவேஷன். ஒரு அதாவது 28ல் 5 தொகுதிகள் தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்க சொல்ற உறுதித்தன்மையை பார்த்தா முதலமைச்சர் வேட்பாளராக இந்த ஸ்டாலின் அவர்களே தோத்துருக்காங்கல்ல? இல்ல சார், அது வந்து சென்னையில ஏற்பட்ட தோல்விக்கு நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சி துரைமுருகன் தோத்திருக்கிறாரு. இப்படி பல முன்னாள் அமைச்சர்கள் தோற்றிருக்கிறார்கள். நீங்க வந்து சென்னையை சொன்னீங்க, வெளி மாவட்டங்களையும் தோற்றிருக்கிறாங்க. அதுல வந்து நம்ம நம்பிக்கைங்கிறது வேற, யதார்த்தம்ங்கிறது வேற. காமராஜர் தேர்தலில் தோத்திருக்காரு, அம்மையா ஜெயலலிதா தேர்தலில் தோத்திருக்காங்க. தோல்வி அடைந்தால் அந்த தோல்வி ரஜினி, நான் ரொம்ப தெளிவாக நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்க 28 தொகுதிகளில் நிச்சயமாக காங்கிரஸ் நின்றிருந்தால் நாங்க வந்து திமுக இருந்தால் ஜெயிச்சிருப்போம்னு சொன்னீங்களா? அதுக்கு தான் நான் வர்றேன். திமுக நின்றிருந்தாலும் இந்த சூழ்நிலையில் அந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருந்திருக்கும் தான் நான் கேட்கிறேன். அந்த 28 தொகுதிகளில் திமுகவுக்கு சாதகமான தொகுதிகள் இருந்தது என்பதுதான் என்னுடைய பார்வையா நான் பார்க்கிறேன். அதுல திமுக ஒருவேளை நின்றிருந்தால் வெற்றி பெற்றிருக்கும். ஏன்னா அங்க திமுகவோட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. அந்த தொகுதிகளில் திமுக பேஸ்மெண்ட் நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம், கூட்டணி கட்சி கேக்குது, அதுக்காக கூட்டணி கட்சிகளுக்காக விட்டு கொடுத்து. நான் இப்படி புரிஞ்சுக்க, நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த திமுக கூட்டணி இந்த தொடர்வது, அதாவது 28ங்கிற நம்பர் அறைவாரதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க தாவேக்கான்னு அதில் இருக்கக்கூடிய ஒரு குழுவினர் பேசிக்கொண்டே இருந்தார்கள். உங்களுக்கு நினைவு இருக்கும், நம்மளே பேசியிருக்கோம். அப்போ ஏன் நீங்கள் அவங்கள வந்து சம்மந்துட்டு போகணும் அல்லது அவங்களுக்கு இழுத்துட்டு போகணுங்கிறத ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு எங்கேருந்து வந்து? சத்தியமூர்த்தி பவனுக்கு போய் எங்கள் தலைவர் போயிட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டுட்டு வரல, அறிவாலயத்துக்கு தான் அவங்க வந்தாங்க. அவங்க தான் எங்க கூட பயணிக்கும்னு நினைச்சு வந்தாங்களே தவிர்த்து யாரும் போய் அவங்க இழுத்துட்டுலாம் வர தவிர்த்திருக்கலாமே சார். சார், கூட்டணின்னு ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ வருபவர்களை வராதிங்க போங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இன்னைக்கு போய் சேர்பவர்கள் அன்றைக்கே போய் சேர்ந்திருந்தா நன்றாக இருந்திருக்கும் தான் வந்து என்னுடைய பார்வையா இருக்கு. தேமுதிக வர வேண்டும், தேமுதிக கொண்டு வரணுங்கிற நிலைப்பாடு அவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்கப்பட்டது. 10 ஆண்டு காலமாக கூடவே இருந்த விசிகாவுக்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கு இயக்கங்களுக்கோ நமக்கு அதிகமான சீட்டுகள் ஒதுக்கப்படலை அப்படிங்கிறது இல்ல வந்து அப்படிங்கிறதுனால காங்கிரஸ் தவிர்த்திருக்கலாமே. இப்ப நம்ம சொல்றது துரோகிகள் அந்த வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துறோம். ஆனா அது முன்னாடியே அதை தவிர்த்து இருந்திருக்கலாமேன்னு கேட்கறேன். அதுதான் நானும் சொல்ல, முன்னாடியே அவங்க போயிருக்கலாமே. நீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் பனையூர் போறீங்க, அதுக்கு முன்னாடியே போயிருக்கலாமேன்றத என்னுடைய கருத்தா நான் பாக்குறேன். இந்த இந்தியா கூட்டணி அந்த இது கூட்டம் கூட்டுறாங்கல்ல சார், ஆமா ஆமா, இந்த கூட்டம் மட்டும் இல்ல, சரிங்க, இதற்கப்புறம் எந்த கூட்டமாக இருந்தாலும் திமுக பங்கேற்காது. ஏன்னா முதுகில் குத்திய காங்கிரஸ் கட்சி எந்த கூட்டத்தில் பங்கேற்குது, ஒரு பொதுக்கூட்டம் காங்கிரஸ் நடத்தினா கூட அதுல கூட திமுக பங்கேற்க. என்னுடைய நினைவு சரியாக இருந்தா கூடா நட்பு கேடாக வென்றது, ஆர் ஆசா அவர்களை வந்து சிறையில் அடைத்தது, கனிமொழி அம்மையாரை சிறையில் அடைத்தது. அப்போ வந்து எங்களை நம்பி ஏமாந்துட்டோம், முதுகில் குத்திட்டாங்க, இதே வசனங்கள் வந்து இதே
ஒரு இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆதங்க பதிவுகள், ஒரு கவலை, வருத்தங்க போன்ற பதிவுகள்லாம் அப்பயும் வந்து இதே விஷயங்கள் தான் வந்தது. அதற்கப்புறம் மீண்டும் கூட்டணி 10 ஆண்டு காலம் கூட்டணி தொடர்ந்துட்டாங்கல்ல சார். மனிதன் மன்னிச்சு ஏத்துக்கிட்டோம், திரும்பியும் அதே தப்பு தான் அவங்க பண்றாங்க. இதற்கப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு மன்னிப்பே கிடையாது. இதற்கப்புறம் எப்ப வந்தாலும் சரி, அவங்களே திமுக கூட நாங்க வரோம்னு சொன்னாலும் காங்கிரஸ் கட்சிக்கு இதற்கு பிறகு மன்னிப்பே இல்லை. அவர்கள் செய்தது மிகப்பெரிய துரோகம். அந்த துரோகத்துக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து போக போக தெரியும். ஏன் நம்ம திமுகவை வந்து மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி நினைக்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. இன்னைக்கு விசிகாவும் தான் அங்க போயிருக்கு, இது கம்யூனிஸ்ட் தான் அங்க போயிருக்கு. வெற்றி பெற்றவுடன் எங்கள் தலைவரை சந்தித்து வெற்றி பெற்று விட்டோம் என்று வந்து நன்றியாவது சொல்லிட்டு போனாங்க. நன்றி கூட மறந்தவர்கள் தான் காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர்கள். அதனாலதான் அவங்க பங்கேற்கக்கூடிய எந்த கூட்டத்திலும் இன்றைக்கு பங்கேற்காது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு இது போட்டிருக்கிறார். அவர் ஒரு புது கூட்டணி உருவாக்கிட்டார். நம்ம இந்தியா கூட்டணின்னு பேசிட்டு இருக்கிறோம், அவர் சமூக நீதி கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி இன்னைக்கு சிபிஐயும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. அவர் வந்து போடுறாரு, இன்னைக்கு தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி தான் ஒரு பேர் இருக்கா, இல்ல வந்து சமூக நீதி கூட்டணியா, இல்ல வந்து விஜய் கூட்டணியா, இல்ல வேற ஏதாவது கூட்டணிக்கு பேர் இருக்கா? நமக்கு தெரிஞ்சதான ரஜினி. இப்ப நீங்க வந்து இங்க இந்த திமுக தலைமையில இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேர் வச்சீங்க, தேசிய அளவில் இந்தியா கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர்களோட கலந்து பேசி சொன்னோமா, நாங்க ஒரு வந்து எக்ஸ் தளத்துல சொல்லிட்டு போயிட்டோமா? ஒரு கூட்டணிக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, அதுக்கு வந்து ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. நீங்க வந்து எப்படி பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு எக்ஸ் தளத்துல போற போக்குல தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணினா யார் அந்த பேரை வச்சது? பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஒரு ஹெட்டா இதுக்கெல்லாம்? அந்த ஒரு கேள்வி எழுது. எல்லாரும் சேர்ந்து இருக்கனால அவர் அந்த பேரை கொடுத்திருந்தாரு. அதுக்கு அவங்க கூட்டணியே வந்துருச்சு. யாரை கேட்டு இந்த பேரை வச்சீங்க? அதெல்லாம் வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து பதவி ஆசை. அதே மாதிரி தாவேக்கா ஏதோ தியாகம் செய்திருக்கிறது காங்கிரஸ்க்குலாம் இல்ல. அங்க போனா ஸ்டாண்ட் எடுக்கணும். பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறதா, பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுக்குதான்னு தெரியாது. ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போய் சொதப்பிர போறோம்னு சொல்றதுனால காங்கிரஸ் கிட்ட ஒப்படைச்சிக்கிறாங்க அந்த வந்து ராஜ்யசபா சீட்டை. அதுதானே தவிர்த்து ஏதோ பெருந்தன்மையா காங்கிரஸுக்கு வந்து தாவேக்கா விட்டதெல்லாம் இல்ல. காங்கிரஸ் வந்து நல்லா போய் அதாவது ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர், ஒரு சுற்றுலாத்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறைன்னு சொல்ற வேற ஒருத்தர் வந்து சுற்றுலாத்துறைன்றார் பேட்டியில். அதனால எந்த துறைன்னு அவங்களுக்குள்ளதான் அது வந்து பாத்துக்கணும். ஆனா என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் செய்தது துரோகம். அதனால காங்கிரஸ் இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் திமுக இருக்காது. ரஜினி, உங்க ஃபைனல் பாயிண்ட்ஸ். அது அண்ணா சொன்னார், கோல பண்ண சொன்னாரு. மே 4ஆம் தேதி ஈவினிங் தான் டிசைட் பண்ணாங்க காங்கிரஸ் டிவிகே கூட போலாம், இவங்க வந்து திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மே 4ஆம் தேதி ஈவினிங் அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலை. ஏன்னா மே 4ஆம் தேதி எங்கள் தலைவர் வந்து கொளத்தூரில் தோத்துட்டாருன்னு சொல்ல தவிர எங்களை போன்ற எல்லாருக்கும் மிகப்பெரிய வருத்தம் இருந்தது. அந்த நிலைமையில யாரும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தைலாம் வந்து நடத்தலை. அதுவரையும் காங்கிரஸ் வந்து திமுக தான் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டுக்கு அப்புறம் தான் மாத்துச்சுன்றது வந்து ஒரு பச்சை பொய். நான் இப்போ ஒரு புகைப்படம் காட்டுறேன். இது வந்து எடுத்தது வந்து மார்ச் 3, மார்ச் மாசமே இந்த புகைப்படம் எடுத்துருச்சு. இந்த புகைப்படத்தில் இருக்கிறது பிரவீன் சக்கரவர்த்தி. இதுல இன்னொருத்தர் வந்து இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போ அதாவது கொல்லைப்புறம் வழியாக தாவேக்காவிடம் சென்று போட்டோலாம் எடுத்துட்டு எல்லா பேச்சுவார்த்தைலாம் முடிச்சுட்டு அப்பயும் இதே காங்கிரஸ்காரர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை கருப்பாடுன்னு சொன்னாங்க. அவர் ஒரு கருப்பாடு, அவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை என்று காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து பேசியவர்கள் இங்கேயே பேசியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கருப்பாடுக்கு இன்னைக்கு மாநிலங்களவை பதவி வந்து கிடைச்சிருக்குன்னா அப்போ இதற்கு முன்பாக ஒரு டீலிங் போட்டு திமுக நான் சொல்லி முடிச்ச திமுக இந்த 28 தொகுதியில் தமிழ்நாடு முழுக்க மாவட்ட தலைவர்களுக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து உத்தரவு போயிருக்கு, நீங்க யாரும் வேலை செய்யாதீங்க, தேர்தல் வேலையை திமுக செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு. உண்மையே சொன்னா திமுகவால், அதாவது காங்கிரஸுக்கு திமுக தயவுனா சில தொகுதியில வாக்கு கிடைச்சிருக்காதான் அண்ணன் சொன்னாரு. பூத் ஏஜென்ட் கூட இல்லாத கட்சியை பார்த்து திமுக வந்து அந்த கட்சியிலனா வாக்கு வாங்கலன்னு சொல்றதா? மாணிக்க தாகூர் இன்னைக்கு என்னாலும் பேசலாம். 2024 எங்களுடைய திமுக கூட்டணியில மாணிக்கம் தாகூர் இல்லாத தனியா நின்று இருந்தா, அன்னைக்கு டிவிக்கு எல்லாம் கிடையாது, அன்னைக்கு நின்று இருந்தா டெபாசிட் கூட வாங்கி இருக்க மாட்டாரு. எந்த தொகுதியிலையும் டெபாசிட்ல அதுக்கும் குறைவான வாக்கள் சொற்ப ஓட்டுல வாங்கியிருக்கோம் காங்கிரஸ். காங்கிரஸ் மறக்க கூடாது சார், காங்கிரஸ் மறக்க கூடாது சார். நீங்க உங்க கட்சி பலம் இருக்குன்னு நீங்க சொல்றதுல யாருக்கு மறுத்து பிரச்சனை இருக்காது. அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றது சார். ஒரு கூட்டணி என்ன தெரியுமா? மியூச்சுவல், அதாவது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ட்ரஸ்ட். அதே இங்க பிரேக் ஆயிடுச்சு. எப்படா போலான்னு பார்த்துட்டு ஒருத்தர் வந்து சார் தோல்வி அடையிறப்ப போலான்னு தான் 2024 ராகுல் காந்தி தோத்துட்டாரு, 2019 ராகுல் காந்தி தோத்துட்டாரு. அப்போ பாஜகவிடம் போய் அவ்வளவுதான் சீட்டு கொடுக்குறாங்க, நாங்க போய் சேர்ந்துருக்கலாமே.
ஏன் சேரல? தோல்வியிலையும் கூட இருந்தவங்க திமுக காரங்க. ஆனா 2026 ஒரு தோல்வியை கூட பாத்துக்க முடியாத காங்கிரஸ் ஓடுதுன்னா இது வரைக்கும் 2016 உங்ககிட்ட தான் தொடர்ந்து தானே இருக்காங்க. அப்ப வெற்றி தோல்விகள் இருந்து தானே வந்திருக்காங்க. 2019 வந்து தொடர்ந்து வெற்றி தானே. 16ல இவங்க வந்து போக முடியாதாங்க. அங்க வந்து அதிமுகவுக்கு போக முடியாது. அம்மையார் ஜெயலலிதா அன்னைக்கு இருந்தாங்க. நீங்க தேவையே இல்ல. நம்ம கிட்ட வரலங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி ஸ்டாண்ட் சொல்ல சரியா. சகோதரர் வடிவேலுடைய கருத்துக்கு நான் உடன்படுறேன். நாளைக்கு பாஜகவே ஒரு வேளை வந்து சீட்டு குறைவா இருக்குன்னா காங்கிரஸ் அங்கேயும் ஏறி சவாரி செய்யக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தரம் கெட்டு போயிருக்கிறார்கள். அதனால காங்கிரஸ் கட்சி அதையும் செய்யும். கண்ணியமான வார்த்தை. இல்ல காங்கிரஸ் கட்சி அதையும் செய்யும் சார்.